செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வர்தாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மாசி மாதம் 25ஆம் தேதி மார்ச் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. காலை 7:46 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய தினம் தசமி திதி அதிகாலையில் இருப்பதனால் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு மிக மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. எல்லா சுபகாரியங்களும் இன்றைய தினம் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 11:55 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைய தினம் சௌபாகிய நாம் யுகம், கரசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் குலசேகர ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வார் ராமரை பற்றி மிகவும் விமர்சையாக பாடியவர், ராமருடைய பக்தராக இருந்தவர். நான் தினசரி நாம் சொல்கின்ற அந்த ஸ்தோத்திரம், அதாவது வல்வினைகளை போக்குகின்ற அந்த பாசுரம், அதாவது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் படவாய் காண்பேனே என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை அதை எழுதியவரே குலசேகர ஆழ்வார் தான். அதாவது வினைகள் தீர்க்கக்கூடிய அந்த பாசுரம். இதை தினசரி பாராயணம் செய்தால் நிச்சயமாக வினைகள், எந்த விதமான வினைகள் இருந்தாலும் தீரும் என்றிருக்கிறது. அந்த பாசுரத்தை பாடிய குலசேகர ஆழ்வார் அவதாரம் செய்த தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் கோயிலில் இருக்கின்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சந்நிதியிலே அங்கே குலசேகர ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்தால் வினைகள் தீரும், அதாவது கர்ம வினைகள் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும் என்று இருக்கிறது. இன்றைய தினம் சீமந்த வளைகாப்பு செய்வதற்கு மிக உத்தமமான தினம். தினம் சீமந்த வளைகாப்பு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும். புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு, கிரகப்பிரவேசம் கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக உத்தமமான தினம். வாஸ்து பூஜைகள் நடத்துவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, ஏறு உழுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி மூட்டம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் மருந்துண்பதற்கு, வெளிநாடு யாத்திரை செல்வதற்கு, வெளிநாடு செல்வதற்கு போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. குரோதி வருஷம் மாசி மாதம் 26ஆம் தேதி மார்ச் 10/3/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று காலை 7:45 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இரவு 12:51 வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சோபன நாமயுகம், பத்ரே கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஏகாதசி பெயர் இருக்கிறது. அந்த ஏகாதசிக்கு ஆமலைக்கு ஏகாதசி என்று கூறலாம். ஆமலம் என்றால் நெல்லிக்காய். ஆகவே இன்றைய தினம் திங்கட்கிழமை என்று நெல்லிக்காய் இருக்கின்ற இடத்திற்கு சென்று, நெல்லி மரம் இருக்கின்ற இடத்திற்கு சென்று நெல்லி மரத்தை வலம் வந்தால் மும்மூர்த்திகளை வலம் செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நைவேத்தியமாக பெருமாளுக்கு நெல்லிக்காயை வைப்பது நல்லது. நெல்லிக்காயை நைவேத்தியமாக செய்து அதை நீங்கள் சாப்பிட்டால் நோய் நொடிகள் தீரும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆக திங்கட்கிழமை என்று நெல்லிக்காயை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே நெல்லிக்காய் நிறைய உங்களுக்கு கிடைத்தால் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நெல்லிக்காயை பூஜை செய்து வருகின்ற பக்தர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போது ஊராறு பிள்ளையை ஊட்டி வளர்த்தார் தன் பிள்ளை தானே வளம் என்று சொல்வார்கள். அதை போலவே அவர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும்.
ஆக நெல்லிக்காயை இன்றைய தினம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதும் நீங்கள் சாப்பிடுவதும் நல்லது. அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை உயர்த்து கேட்டபடி துளசி மாலை அணிவித்து தீபம் வைத்து வழிபாடு செய்யலாம். எத்தனை தீபமோ உங்களுக்கு இஷ்டப்படி வைப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய தினத்தில் திங்கட்கிழமை இன்று புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தினம். சபை கூட்டுவதற்கு, சீமந்த வளைகாப்பு செய்வதற்கு, பசுமாடு வாங்குவதற்கு, வாஸ்து சாந்தி செய்வதற்கு, அதாவது வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, மேலும் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, வியாதிகள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிகள் குளிப்பதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் திங்கட்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக, அது ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 27ஆம் தேதி மார்ச் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி காலை 8 மணி 14 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு திரோதசி திதி வருகிறது. அன்றைய தினம் ஆழியம் நட்சத்திரம் இரவு 2 மணி 15 நிமிடம் வரை ஆழியம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம், அதிகண்ட நாம் யுகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஆயிலியம் மகம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். அவை செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று ருண விமோச்சன பிரதோஷம். ருணம் என்றால் கடன், கடன் சுமையை தீர்க்கக்கூடிய பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து, நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்தால் கடன் சுமைகள் தீரும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் கடன் திருப்பி கொடுப்பதற்காக உங்கள் கையில் இருக்கின்ற தொகையில் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் திருப்பதற்கு கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திரர் ஆராதனை. ஏற்கனவே இருந்த சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஆராதனை தினம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய செவ்வாய்க்கிழமை கூட நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் செவ்வாய் தோஷங்களுக்கான நிவர்த்திக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் தான் அதற்கான பரிகாரங்கள் செய்து அந்த பரிகாரங்கள் மூலமாக நன்மை பெறுவதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 28ஆம் தேதி மார்ச் 12/3/2025 புதன்கிழமை திரோதசி திதி. காலை 7 மணி 12 நிமிடம் வரை திரோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. அன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இரவு மறுநாள் விடியற்காலை 4 மணி 5 நிமிடம் வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சுகர்ம நாம் யுகம், தைத்துலாக்கரணம். அதன் பிறகு கரசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தி யோகம், பூரம் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட ஒரு முழு சுபமுகூர்த்த தினம், அதாவது திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் புதன்கிழமை மகம் நட்சத்திரமாக இருப்பதனால் திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் விருந்து உண்பதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் திருமணத்திற்கு தேவையான கூரை புடவை, தங்க வெள்ளி நாணயங்கள், தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினத்தில் நிச்சயதார்த்தம் செய்யலாம். பயிர் தொழில் செய்வதற்கு, பயிர் தொழிலை புதிதாக தொடங்குவதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி ஏறுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, வாசு பூஜை செய்வதற்கு, அன்றைய தினம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் இருக்கிறது. ஆகவே கிணறு வெட்டுவதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு, பொதுவாக மாசி மகம் என்பது அம்பாளை வழிபாடு செய்வதற்கும், கருட வாகனத்திலே அன்றைய தினத்திலே பெருமாளை தரிசனம் செய்வதற்கும் மிக ஏற்ற தினம். சேலத்தில் சப்த கருட சேவை, அதாவது 7 பெருமாள் கோயில்கள் கருட சேவை ஒன்று சேலத்தில் நடக்கிறது. அங்கே கருட சேவை அனைவரும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரே இடத்திலே கிருஷ்ணன் கோவில் தெருவிலே கருட சேவை நடக்கும். 7 பெருமாள் கோயிலிருந்து கருட சேவை வருகிறது. அந்த கருட சேவையை தரிசனம் செய்தால், வேத சுரூபியான கருடரை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், எல்லா நடராஜர் கோயிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள். அதை தரிசனம் செய்தால் தொழில் போட்டியிலே வெற்றி கிடைக்கும். அன்றைய தினம் காம தகனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால்
காம தகனம் ஆகும். அதாவது தேவையற்ற ஆசைகள், வீண் ஆசைகள் விலகும் என்று இருக்கிறது. அன்றைய தினத்திலே காமனை சிவபெருமான் வென்ற நாள், அதாவது மன்மதனை எரித்த நாள் என்று கூறுவார்கள். மன்மதனை எரித்தாலும் அந்த மன்மதன் எப்பொழுதுமே ரதியுடைய கண்களுக்கு மாத்திரம் தெரிவார். ஆகவே மன்மதனை எரிப்பது என்பது அன்றைய தினத்திலே நடந்த நிகழ்ச்சி என்பது காமனை எதிர்ப்பது. அதாவது நம்முடைய மனதில் இருக்கின்ற தீமையான, அதாவது கெட்ட ஆசைகளை அழிப்பது என்றுதான் பொருள். அன்றைய தினம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் மாதம் நரசிம்மரை வழிபாடு செய்வார்கள். அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மாசி மகம். மாசி வந்தல மகம் நட்சத்திரம் மிக மிக விசேஷமானது. மாசி மகம் என்று புனித நீராடுவதற்கும், தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும், அம்பாளை வழிபாடு செய்வதற்கும், கருட வாகனத்தில் இருக்கின்ற பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் முழு சுபமுகூர்த்த தினம். அதாவது அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதற்கு, தெய்வ காரியங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு அனைத்திற்கும் ஏற்ற மிக மிக உத்தமமான புனிதமான நாளாக அன்றைய தினம் கருதப்படுகிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி, மார்ச் 13/3/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பகல் 10:36 வரை சதுர்தசி திதி. அதன் பிறகு பௌர்ணமி திதி. அன்றைய தினம் இரவு முழுவதுமாக பௌர்ணமி இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 6:19 வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம், திருத்தி நாமயுகம், வணிசை கரணம், அதன் பிறகு பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினத்தில் பூரமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், உத்தரமும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம் ஆகும். வியாழக்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 6:19 வரை, அதாவது நாள் முழுதுமாக சித்தியோகம். மறுநாள் விடியற்காலை சிறிது நேரம் மட்டுமே மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ருத்ர சாவண்ய மண்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ருத்ர சாவண்ய மண்பாதி என்றால் அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகை என்பது லட்சுமி நரசிம்மருக்கான பண்டிகை. நரசிம்மருக்கான பண்டிகையாக ஹோலி பண்டிகை இருக்கிறது. அதாவது ஹிரண்ய கசிபுடைய சகோதரி, அந்த சகோதரியானவள், அவளுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அதாவது நெருப்பு தன்னை சுடாது என்று. அதாவது ஹிரண்ய கசிபுடைய ஹிரண்யனுடைய தங்கைக்கு நெருப்பு சுடாது என்று கூறுவார்கள். ஆகவே ஹிரண்யன் ஏற்கனவே பிரகலாதன் மீது வெறுப்பு கொண்டு பிரகலானந்தரை கொன்றுவிடம் என்று துடிக்கிறார். அப்போது இந்த பெண்ணை, அதாவது தன்னுடைய தங்கையை வரவழைத்து, உனக்குத்தான் நெருப்பு சுடாது, ஆனால் உன்னை சேர்ந்த மற்றவர்களுக்கெல்லாம் சுடும் அல்லவா, ஆகவே இந்த குழந்தையை நீ மடியில் வைத்து கொண்டு நெருப்பு மூட்டிக்கொள் என்று கூறுகிறார். அப்பொழுது ஏற்கனவே பிரம்மதேவன் அவருக்கு அந்த பெண்ணுக்கு, அதாவது ஹிரண்யனுடைய தங்கைக்கு வரம் கொடுக்கும்போது இந்த நிகழ்ச்சி, இந்த வரத்தை கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் அது இப்பொழுது இந்த பெண்ணுக்கு மறந்து விட்டது. அப்படியே செய்கிறன் அண்ணா என்று சொல்லி இந்த ஹிரண்ய கசிபுடைய ஆணைக்கு இணங்க பிரகலாதனை மடியில் வைத்து கொண்டு சுற்றிலும் நெருப்பு எரிக்கப்பட்டது. முதலில் நெருப்பு இந்த பெண்ணை, அதாவது தங்கையை சுடவில்லை. அதன் பிறகு அந்த தங்கையானவள் மடியில் வைத்திருக்கின்ற பிரகலாதனுக்கு சுட்டுவிடும் என்று நினைத்தாள். ஆனால் அப்பொழுது பிரகலாதன் பெருமாளை நினைத்து பாசுரங்களை பாடினார். அப்பொழுது அந்த நெருப்பானது இவருக்கு, அதாவது பிரகலாதனுக்கு சுடவில்லை. ஆனால் அந்த கெட்ட காரியங்களுக்கு இந்த வரத்தை பயன்படுத்தியதால் அந்த பெண், அதாவது ஹிரண்யனுடைய தங்கை சிமிகா என்று பேர் அந்த பெண்ணுக்கு, அந்த தங்கை இறந்து விட்டாள். அதை எல்லோருமே கொண்டாடினார்கள். அதைத்தான் ஹோலி பண்டிகை என்று கூறுவார்கள். அதாவது பிரகலாதனை நெருப்பிலிருந்து காத்து தினம் ஹோலி பண்டிகை. ஆகவே அந்த நாளிலே வெயில் காலம் ஆரம்பிக்கிறது. அந்த வெயில் காலத்திலே ஒருவர் சுட்டுக்கொள்ளாமல் இருப்பதற்காக ஒருத்தர் தண்ணியை வீசிக்கொண்டு சந்தோஷப்பட்டார்கள், புஷ்பங்களை வீசிக்கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தற்காலத்திலே பலவிதமான வண்ணங்களை பூசி கொண்டாடுகிறார்கள். எப்படியோ அந்த நிகழ்ச்சி என்பது பிரகலாதனை இந்த நெருப்பிலிருந்து காத்து தினமாக போற்றப்படுகிறது. அந்த ஹோலி பண்டிகை வியாழக்கிழமை வருகிறது. வடநாட்டில் மிக பிரசித்தமானது. தென்னாட்டில் நாம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை என்பது சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் வழக்கம் போல் சேலம் பட்டாய் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானத்திலே
அந்த தேவஸ்தானத்துக்கு எதிரில் இருக்கின்ற வசந்த மண்டபத்தில் இந்த பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை வெகு விமரிசையாக எல்லோருக்கும் இலவசமாக நடத்தப்பட இருக்கிறது. மாலை 6 மணி முதல் அந்த பூஜை ஆரம்பம். அந்த பூஜையில் திருமணம் ஆகாத பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் அவர்களுடைய ஜாதகத்தை பூஜையில் வைத்து கொடுக்கிறோம். ஆகவே உங்கள் நண்பர்கள் மூலமாக அங்கே வந்து பூஜையில் வைத்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது இலவசமாகத்தான் செய்யப்படுகிறது. உங்களால் முடிந்த தட்சணையை கொடுக்கலாம், எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அன்றைய தினம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் நரசிம்ம சதுர்தசி. மாதம் நரசிம்மரை வழிபடுவர்கள் அன்றைய தினம் நரசிம்மரை வணங்குவதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. என்றால் சதுர்தசி திதியில் தான் நரசிம்மர் அவதாரம் செய்தார். அந்த நரசிம்ம அவதாரம் செய்த சதுர்தசி திதி காலை 10:30 மணி வரை வியாழக்கிழமை இருக்குது. ஆகவே வியாழக்கிழமை காலையிலே ஹோலி பண்டிகை. அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றத்தனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் ஜெயந்தி. 12 சித்தர்கள் ஒருவர் ராமதேவர். அவருடைய ஜெயந்தி தினம் வருகின்ற வியாழக்கிழமை. ஆகவே அன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினத்தில் சித்தரை வழிபாடு செய்து புண்ணியம் தேடிக்கொள்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி, மார்ச் 14/3/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி திதி. அன்றைய பௌர்ணமி திதி பகல் 12 மணி 24 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். நாள் முழுதுமாக ஒரே நட்சத்திரமாக உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. முழு நாளும் உத்திர நட்சத்திரம். சூலம் நாம் யுகம், பவகரணம், தன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலை 6 மணி 50 நிமிடத்திற்கு மீனராசிலே சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது மீன மாதம் என்று சொல்கிற பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை என்று மாலை 6 மணி 50 நிமிடத்திற்கு தொடங்குகிறது. ஆகவே அந்த மீனராசிக்கு செல்வதற்கு முன்பாக கும்பத்திலே சூரியன் இருக்கும் போது எல்லோருமே தாலியை மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற தினம். அதுவும் முக்கியமாக அன்றைய தினத்திலே மாசி கயிறு என்று சொல்வார்கள். அந்த மாசி கயிறு அணிந்து கொண்டால் எப்படி சத்யவானை சாவித்திரி காப்பாற்றினாரோ அதை போலவே மாங்கல்யம் காப்பாற்றப்படும். உங்களுடைய மாங்கல்யம் தீர்க்கமாக இருக்கும், தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அன்றைய தினத்திலே காருடையான் நோன்பு என்று சொல்லக்கூடிய நோன்பு இருப்பதற்கும் ஏற்ற தினம். பொதுவாக பிராமணர்கள் அனைவருமே அன்றைய தினம் காருடையான் நோன்பை கடைபிடிப்பார்கள். அந்த நோன்பு நேரம், அதாவது தாலியை மாற்றிக்கொள்வதற்கு அல்லது மாசி கயிறு கட்டிக்கொள்வதற்கு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. எப்பொழுதுமே இந்த மீனராசிக்கு சூரியன் சஞ்சாரம் செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாசி கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கயிறு உறுதியாக இருக்கும் என்று சொல்வார்கள். என்றால் மாசி மாதம் ஸ்திர மாதம். ஸ்திர மாதத்தில் சூரியன் இருந்து ஸ்திர மாதம் வந்து குருவுடைய ராசியான மீன ராசிக்கு சஞ்சாரம் செல்வதற்கு முன்பாக இந்த மாசிக்கயிறை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாசிக்கயிறை கற்றுக்கொள்வதற்கு சிறந்த நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ஒருவேளை காலையிலே கயிறு, அதாவது தாலியை மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் காலை வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் அன்றைய தினம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்களுக்கு சுபஹோரை நல்ல நேரமாக இருக்கிறது. அந்த சுபஹோரை நல்ல நேரத்திலே நீங்கள் தாராளமாக மாசி கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த தாலியை மாற்றிக்கொள்வது என்று காரியங்களை செய்யலாம். ஆக காலை 6 மணி முதல் 9 மணி வரை நீங்கள் தாலியை மாற்றிக்கொள்வதற்கு, மாசி கயிறு கொட்டிக்கொள்வதற்கு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நன்றாக இருக்கிறது. அது காருடையான் நோன்பு என்றும் கூறுவார்கள். அடுத்து பங்குனி மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, மார்ச் 15/3/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி பகல் 2 மணி 33 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். காலை 8 மணி 54 நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். கண்டம் நாமிகம், கௌளவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் அஸ்தமும் சனிக்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு மரணயுகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை என்று பங்குனி 1ஆம் தேதி என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பொதுவாக சுபகாரியங்கள் சனிக்கிழமை பிரதமை சந்த நாளில் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அதுவும் முக்கியமாக அன்றைய தினம் மிருத்தி என்று கூறுவார்கள். மிருத்தி என்றால் ஹஸ்தமும் சனிக்கிழமை சேர்ந்தால் மிருத்தி என்று கூறுவார்கள். மிருத்தி என்றால் சுபகாரியங்கள் முற்றிலுமாக விளக்கப்பட வேண்டும். இந்த வாரத்தில் இருக்கிற மொத்தம் 7 நாளில் முதல் 6 நாட்கள் அனைத்தும் அமிர்தயோகம் சித்தியோகமாக இருக்கிறது. சனிக்கிழமை
கடைசி நாள் ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு அசுபம், நாட்கள் நன்றாக இல்லை. அன்றைய தினத்தில் ஃபால்குண பகுளம், அன்றைய தினம் ஃபால்குண மாதத்தில் பகுளபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சம்பத் கௌரி விரதம், சம்பத் கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. பங்குனி 1ஆம் தேதி அன்று அம்பாளை வழிபாடு செய்து சத்தியவான் சாவித்திரி கதையை படிப்பது நல்லது. அவ்வாறு படித்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை சிறப்பாக முன்னேறும். நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சரியாக மாலை 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்கொள்ள பிரசன்னதாசன் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி அக்ரவால் சமிதிக்கு முன்பாக உட்கார்ந்து மகாசங்கல்பத்துடன் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், அந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வெள்ளிக்கிழமை பகல் 11 மணி 15 நிமிடம் முதல் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வெள்ளிக்கிழமை, மார்ச் 8 சனிக்கிழமை, மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 முதல் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 முதல் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:56 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்கள் மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:56 முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.